ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஹெம்மிங் பண்ணி தான் கொடுத்தாகணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கேன்வாஸ் வெளியில் வராது. அந்த சேம் கலர் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேம் கலர் த்ரெட் போடணும். பட் வந்து உங்களுக்கு வீடியோக்காக நான் கான்ட்ராஸ்டான நூல் போட்டு எப்படி ஹெம்மிங் பண்ணணுங்கிறத காமிச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 4 நூல், அதாவது 2 நூல் கொடுத்து 4 நூல் வரும் இல்லையா, ஸோ அதில் தான் ஹெம்மிங் பண்ணுவேன். 2 நூல் மட்டும் வச்சுக்க போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். ஸோ இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசல்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயரான ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு இதே மாதிரி டப்பி மூடி அதே மாதிரி உள்ளதை மட்டும் வரைஞ்சிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம இடம் விடுறோம். ஸோ அது ஒரு 1/4 இன்ச் இல்லாட்டி ஒரு 1/2 இன்ச் அதே மாதிரி விட்டுட்டு நீங்கள் வந்து சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் ரவுண்டு போட்டோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடில் உள்ளதை கொஞ்சம் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ ஏன்னா ரொம்ப நிறைய கிளாத் இருந்துச்சுன்னா நமக்கு திருப்பும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து சைடில் உள்ள எட்ஜஸில் உள்ள கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன கட் கொடுக்க வேண்டியதான். அப்போ தான் உங்களுக்கு திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 கிளாத் வச்சுருக்கோம். கீழே ஒரு கிளாத் இருக்குது, மேலே ஒரு கிளாத் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுட்டு நடுவில் வந்து ஒரு கட் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் உள்ளே உள்ள கிளாத்தை வந்து வெளியில் எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே உள்ள கிளாத்தை வந்து வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் பண்ண இடம் வந்து உள்ளே போயிடும். நல்லா உள்ள பக்கம் வந்து மேலே வந்துடும். ஸோ இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். பார்த்து கொஞ்சம் பொறுமையாக ஓரத்தை எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டு எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த நடுவில் ஒரு ஹோல் இருக்குல்லையே, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நாட்டை வந்து உள்ற விட்டுட்டு நான் எப்படி தையல் போடுறேங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் நல்ல டிசைனர் கிளாத்லலாம் பண்ணும்போது சூப்பர் லுக்காக இருக்கும். நான் காட்டன் கிளாத்தில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீட்டுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு திருப்பும் போது இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே ஆப்போசிட் சைடில் மடிச்சுட்டு சேம் அதே மாதிரியே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாட்டு மாதிரி இருக்குது, அதை எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா சேம் அதே மாதிரியே ஆப்போசிட் சைடில் நம்ம திருப்பிக்கணும். மொத்தம் பார்த்திங்கன்னா 4 ஸ்டிச்சஸ் போடுவோம். இந்த சைடு அந்த சைடு மாற்றி மொத்தம் 4 இது போடுவோம் நீட்டு தையலாக. ஸோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பூ ஷேப் கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரே ஒரு சைடு ஸ்டிச்சஸ் போடுறது பாக்கி இருக்குது. ஸோ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த நாட்டு. நீங்கள் வந்து டிசைனர் கிளாத்துக்கு பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பூ ஷேப்பில் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜார்ஜெட்லலாம் இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்காது. இதேமாதிரி பட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நாட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம பேக் சைடில் எப்படி இருக்கும், ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ தோட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக